இப்பொழுது பூரண பலன் என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். பூரண பலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். 2 யோவான் 8ஆம் வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூரண பலனை பெற வேண்டும், அதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். பூரண பலன் கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறதை இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஏதோ பலன் கிடைச்சா போதும். பலன் பலன் அல்ல. பலன்னா ஸ்ட்ரெங்க்த்து, பலன்னா ரிவார்ட்ஸ் அல்லது விளைச்சல்கள், அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆகவே அதை பற்றி தான் பேசுகிறோம். பலனை பற்றி அல்ல, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி, நன்மைகள், ஆசீர்வாதங்கள் போன்றவைகள். அப்போ அந்த பலன்கள் ஏதோ கொஞ்சம் கிடைச்சிட்டுனா போதும் அப்படி உள்ள எண்ணம் கொள்ளாமல் பூரண பலன் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு நிறைவாக கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள விஷயம் சரி, ஆவிக்குரிய விஷயம் சரி, பரலோகத்திலும் சரி, எங்குமே பூர்ணமாக கிடைக்கணுமே, நிறைவாக கிடைக்கணுமே என்கிற ஒரு விருப்பமும் ஆசையும் நமக்குள் அதிகமாக உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அதிலே முக்கியமாக இருவித பலன்களை குறித்து முதலாவது சொல்ல விரும்புகிறேன். இருவித பலன்கள். ஒன்று, வாசியுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். ஆதியாகமம் 26, 12, 13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு விதை விதைத்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 100-fold 100 மடங்கு. 2 மடங்கு கிடைக்கிறதே எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த மனுஷனுக்கு எத்தனை மடங்கு கிடைத்திருக்கிறது? 100 மடங்கு. விவசாயத்திலே கிடைத்த பலன் 100 மடங்கு. அப்போ மெட்டீரியல் பிளஸிங்ஸ், மெட்டீரியல் ரிவார்ட்ஸ், பூமிக்குரிய அல்லது சரீர பிரகாரமான அல்லது பொருளாதாரம் சார்ந்த அந்த விஷயங்களில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமாய் உண்டு. தேவ பிள்ளைகளை எப்பொழுதும் பட்னியாக இருக்க வைக்கணும், எப்பொழுதும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அப்படி கிடையாது. தியாகம் என்பது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே, மறுபக்கம் தேவ பிள்ளைகளுக்கு நிறைய நன்மைகளை தேவன் செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய தொழில், வேலைன்னா சம்பளம், தொழில்னா லாபம், விவசாயம்னா விளைச்சல், மிருக ஜீவன்களுடைய பலன்கள், எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை கருதி தான் பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசங்கள் அனைத்திலும் நல்ல பலன், பூரண பலன், 100 மடங்கு பலன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை மடங்கு கிடைக்குது? எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்குது? யோசித்து பாருங்க. நிச்சயமா முதல்ல நம்ம இருதயத்தை தயார்படுத்துவோம். இப்போ கிடைக்கிறது இவ்வளவுதான் கிடைக்குது, இதே போதும், எப்படியோ தப்பி பிழைச்சி போயிட்டு இருக்கேன், அப்படி நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சுட்டோம்னா நமக்கே எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ எப்படி அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லையே. நமக்கு முதல்ல உள்ளம் திறக்கணும் இல்லையா? உள்ளத்தில் வாஞ்சை வேண்டுமே, உள்ளத்திலிருந்து ஒரு வேண்டுதல் புறப்படணுமே. அப்போ அதுக்காகத்தான் இன்றைக்கு முதலாவது
ஒரு பூரண பலன் நமக்கு இருக்கு, கிடைக்கும், கர்த்தர் தருவார் என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய உள்ளத்தை முதல்ல ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த விசுவாசம் பெரிய காரியங்களை பெற்று தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மற்றது அறிவு சார்ந்தது. அறிவுக்கு தெரியுது இந்த பிரயாசத்துக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், எனக்கு இந்த நிலைமைக்கு இதுதான் கிடைக்கும், இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டின் சூழ்நிலைக்கு இதுதான் கிடைக்கும், அப்படி அறிவு சொல்லுது. ஆனா அந்த அறிவை பார்க்கிலும் விசுவாசம் மிக மிக பெரியது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை உடையவர்களாகிய நாம் நம்முடைய உள்ளத்தை இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசுவாசத்தினால நிரப்பி அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதை நாம் உள்ளத்திலே ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. அல்லேலூயா. அடுத்து அந்த எதிர்பார்ப்புக்கு நேராக நம்முடைய ஜெபங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய 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 காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு சாதாரணமான காரியங்களை அல்ல, சின்ன சின்ன காரியங்களை அல்ல, உனக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. அப்ப அதுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், பெரிய காரியங்களுக்காக. அல்லேலூயா. சோ இப்படி உள்ளத்தை ஆயத்தப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் பூரண பலனை உங்களுக்கு தருவார். ஆமென். இன்னொரு பலனை குறித்தும் பார்ப்போம். வாசிங்க. ஏசாயா 53 அதிகாரம் 10 முதல் 12 வரையிலான வசனங்கள். ஏசாயா 53 10 12. வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் கவனிக்க வேண்டும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றினார். ஊற்றினதனால அவர் தமது சந்ததியை காண்பார். கிறிஸ்துவின் சந்ததி, திரள் கூட்டமான ஜனங்கள் கிறிஸ்துவோடு உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை பெற்று நீடித்த நாட்களாய் பரம எருசலேமில் குடியேற்றுவிக்கப்பட்டு வாழப்போகிற அந்த அருமையான காரியம். அதிலே அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், நித்தியமாயிருப்பார். அல்லேலூயா. அடுத்தது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். சிலுவையில் அவர் பட்ட பிரயாசம் ஆத்துமாக்களுக்காக தன்னை வருத்தினது, தன்னை வேதனைக்குட்படுத்தினது, தன்னை இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தது. அப்போ அதை அவர் கண்டு திருப்தி ஆவார். அல்லேலூயா. இது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரிவார்ட்ஸ். ஆவிக்குரிய பல பலன்கள் நமக்கு இருக்கிறது. முதல்ல சொன்ன பொருள் சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த உலகத்தோடு அழிந்து போகும். ஆனால் இப்பொழுது அழியாத பொக்கிஷங்கள் அது நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று
இந்த ஆத்தும வருத்தத்தின் பலனாகிய முதல்ல ஆத்துமாக்கள் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, அந்த நித்திய மகிமைகள், உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், இப்படி நிறைய இருக்கிறது. ஸோ இந்த அனுபவங்கள் இவைகள் நமக்கு பலனாக கிடைக்கிறது. நிறைய பலன்கள், அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதிலும் ஏதோ கிடைச்சா போதும், நம்ம எப்படியாவது நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போயிட்டா போதும். நிறைய பேர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது. எப்படியாவது நரகத்துக்கு தப்பி பரலோகம் போயிடும். அது பலருக்கு பழக்கமாக போச்சு. ஆனால் நாம் அப்படி பேச வேண்டியவர்கள் அல்ல. இன்னும் மகிமையை, மேன்மை எதிர்பார்க்க வேண்டியவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பூமியிலே மேன்மை எதிர்பார்க்கிறது விட பரலோகத்திலே மேன்மை அதிகமாக எதிர்பார்க்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அங்க உள்ள காரியத்தை தேடுகிற தேட்டம் பெருகும் போது இங்க உள்ளது தானா கிடைக்கும் என்று தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் அந்த பலன் மேல் அதிக நாட்டம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென். சரி, அப்போ இந்த 2 பலன்கள் நமக்கு உண்டு. அதிலே நம்ம முதன்மைப்படுத்த வேண்டியது அந்த பலன். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த விஷயத்திலும் பூமிக்குரிய காரியத்தில் பெருசு கிடைக்கணும், நல்லது கிடைக்கணும். அப்படி எந்த அளவுக்கு இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்துகிறோமோ அதை விட சற்று அதிகமாகவே தெய்வீக விஷயத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில், பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் நமக்கு மேன்மை கிடைக்கணும், நன்மைகள் நிறைவாக கிடைக்கணும் என்று சொல்லதுக்கும் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும். உள்ளத்தை பக்குவப்படுத்தாம ஒன்றும் அடைய முடியாது. அல்லேலூயா. நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்தினா சிந்தையெல்லாம் அந்த லைன்ல ஓட ஆரம்பிக்கும். சிந்தையெல்லாம் அதுக்கு நேராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ செயல் தானா, அதுக்கான பிரயாசங்கள் தானா வரும். அது வேண்டும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி அந்த விசுவாசம் மட்டும் இல்லை, ஜபமும் சேரணும். நம்முடைய வேண்டுதலும். இன்னைக்கு ஜபத்தில் உலக காரியத்துக்காக ஜபிக்கிறது தான் எப்படியும் அதிகமாக இருக்கு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப பாடுகள் இருக்கு, தேவைகளும் அதிகமாக இருக்கு. அதனால தானாகவே மனுஷனுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தேவ பிள்ளைகள் யாரை எடுத்துக்கிட்டாலும் உலகத்துக்காக ஜெபம் பண்ணுறது நிறைய இருக்கு. அது தேவைதான். ஆனால் அதோட நிறுத்திக்கிடுறது தான் பெரிய தப்பு. அப்போ உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன? உன்னதத்தை பற்றின, வெளிச்சத்தை பற்றின நமக்கும் உன்னதத்தை பற்றின வெளிச்சம் பெறாத மக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அதை புரிந்து கொள்ளணும். ஆகவே கண்டிப்பாக நாம் நம்முடைய ஜெபத்தில் அதை பிராக்டிஸ் பண்ணணும், இல்லாட்டா வராது. நான் முதல்ல கொஞ்சம் 1 மணி நேரம் ஜெபிக்க போறேன்னா ஒரு 3/4 மணி நேரம் தெய்வீக காரியத்துக்காக பேசட்டாண்டு விட்டு, பாக்கி 1/4 மணி நேரம் உலக காரியத்துக்காக பேசட்டு. இப்படி ஒரு நிர்ணயம் பண்ணுங்க. அதிக நேரம் தெய்வீக காரியத்துக்கு தான் பேசுங்க. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரட்டும். அதுக்கு பிறகு நீங்க 15 மினிட்ஸ் உங்களுடைய உலக சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணாலும் அது பெரிய எஃபெக்டா காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதை ஜஸ்ட் நினைப்பூட்டுன்னு தானே சொன்னாரு. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்தப்பா, தெரியப்படுத்து. அதுக்காக போட்டு நீ போராடிட்டு கிடக்கண்டாம், தெரியப்படுத்து. ஆனா நீ போராட வேண்டியது எதுக்கு? தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள போராடு. அல்லேலூயா. 3/4 மணி நேரம் தேவ கிருபைக்காக போராடி ஜபிச்சுட்டு பாக்கி 1/4 மணி நேரம் உலகத்தில் உள்ள விஷயத்துக்காக ஜபித்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா கிருபை இறங்குதில்ல. அதுதானே உலகத்தில் உள்ள காரியத்தை நடப்பித்து தரும், தெய்வீக காரியத்தை நடப்பித்து தரும். அப்ப அந்த கிருபைக்காக தான் அதிக பிரயாசம் எடுக்கணும், அதிக இது பண்ணணும். தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய கிருபை, தேவனிடந்து வர வேண்டிய தேவ கிரியைகள், தேவ ஆசீர்வாதம், தேவ வார்த்தைகள்,
தேவனுடைய ஆவியின் பலன். இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க பழகுனா நீங்க மிகவும் ஒரு வெற்றி உள்ள நபர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. அதோடு கூட நமக்கு மற்றெல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி எப்படி? அல்லேலூயா. ஆகவே தெய்வீக காரியத்துக்கு அதிக கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக இந்த பலனுடைய 2 நிலைகளை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பூமிக்குரிய பலன்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பலன்களாக இருந்தாலும் சரி, இதனுடைய 2 நிலைகள். முதலாவது மத்தேயு 13:8 வாசிங்க. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அடுத்து மார்க்கு 4:20. மார்க்கு 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அல்லேலூயா. சில கார்ட்டூன்ல போட்டிருப்பாங்க, இந்த இதில் பேப்பரில் சில சமயம் 2 படத்தை போட்டுட்டு 2க்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடி அப்படித்தானா? 2க்கும் உள்ள 5 வித்தியாசங்களை கண்டுபிடி. அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விடுகதை போடுறேன். இந்த வாசித்த 2 வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடி. கொஞ்சம் பாருங்க. இந்த வசனத்தில் 2 வசனத்திலையும் வித்தியாசம் என்ன? நீங்க 2 பக்கம் திருப்பிக்கிட்டே இருப்பீங்க. நானே சொல்லிடுறேன்னு. முதல்ல மத்தேயு சொல்றாரு 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். கரெக்ட் தானே நான் சொல்றது? மார்க் என்ன சொன்னாரு? 30, 60, 100. இப்ப வித்தியாசம் புரியுதா? மத்தேயு டிசெண்டிங் ஆர்டர்ல சொன்னார், மேலிருந்து கீழ் வர்ற வரிசையில் சொன்னார். மார்க்கு கீழிருந்து மேலே போகிற அசெண்டிங் ஆர்டரில் சொன்னார். இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். அப்போ சிலருக்கு பலன்கள் மத்தேயு சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் 100ஆ கிடைக்குது, கொஞ்ச காலம் போன பிறகு 60ஆ கிடைக்குது, அதுக்கு பிறகு 30ஆக கிடைக்குது. நல்ல வேளை 0வா போகலை, ஏன்னா அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அல்லேலூயா. ஆனா சிலருக்கு முதல்ல ஸ்டார்டிங்ல 30, அடுத்தது 60, அடுத்தது என்ன கிடைக்குதான்? 100. அல்லேலூயா. இதுல எது உங்களுக்கு பிரியமானது? கண்டிப்பா எல்லாரும் கீழிருந்தே வளர்ந்து மேலே போகணும்னு தான் விரும்புவோம். மேலிருந்து கீழே வரணும்னு யாரும் விரும்ப மாட்டோம். 2மே நல்ல நிலத்தில் விழுந்தது தான், முளைக்கிற விதை தான், பலன் கொடுக்கிறது தான். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. பலருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் வேகமாக இருக்கிறது, முடிவு சுலோவாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் விரும்புவதோ ஆரம்பத்தை விட முடிவு எப்படி இருக்கணும்? வேகமா இருக்கணும், மகிமையா இருக்கணும், உயர்வா இருக்கணும். அல்லேலூயா. உலகத்திலையும் நீங்க செய்கிற உங்க கையின் பிரயாசங்களில், உங்க படிப்புகளில், உங்களுடைய பணிகளில், உங்களுடைய தொழில் வேலை எல்லாவற்றிலும், பொருளாதாரம், உங்களுடைய எல்லா விஷயத்திலும், ஹெல்த்து, சுகம். இன்னைக்கு சுகத்துக்கு தான் பெரிய சவால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துலேயுமே நம்ம படிப்படியாக முன்னேற்றத்துக்குள்ள போகணுமே தவிர முதல்ல இருந்த மாதிரி இல்லை. ஆனாலும் பரவாயில்லை. அதுதான் இந்த 100, 60, 30க்கு வரக்கூடிய விஷயம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, ஆனாலும் முன்னே இருந்தது போல இல்லை. அப்போ இந்த நிலைமைகளில் இருக்கிறவங்க இதை சிந்திக்கணும். நமக்கு இந்த பலன்கள் என்கிற விஷயத்தில் பூரண பலன் ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணி போகணும். ஒரு நாள் ஒருத்தர்
டிரைவ் பண்ணும்போது நாங்கெல்லாம் வண்டியில் ஏறி இருக்கிறோம். அப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணார். அம்பாஸ்டர் காரை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்படியே ஹை ஸ்பீடில் அது எதுவும் இந்த ஸ்போர்ட்ஸ் காரு ஸ்டார்ட் பண்ண மாதிரி வேகத்தில் கிளம்பிச்சு. அப்போ உள்ளே இருந்து ஒருத்தர் சொன்னார், இது என்னய்யா இது வண்டியை ஃப்ளைட்டை மாதிரி கிளப்புற அப்படின்னாரு. அப்போ பாருங்க, வண்டியில் கூட ஸ்லோவாக மூவ் பண்ணி பிறகு போய் 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 ஒரு கியர் சேஞ்ச் பண்ண வேகத்தை அடைய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் இதை பார்க்குறோம். டிசெண்டிங் ஆர்டரில், அல்லது நமக்கு புரியணும்னா தேய்பிறையா போகுதா, வளர்பிறையா இருக்குதா. சந்திரனை நம்ம பார்க்குறோம், 15 நாளைக்கு ஒரு முறை அதில் சேஞ்ச் வந்துட்டு, டெய்லி சேஞ்ச் வருது. 15 நாள் ஒரு சைக்கிள் அதுக்கு. அப்போ அந்த சைக்கிளில் அது அப்படியே தேஞ்சிட்டே வரும். தேய்பிறையாய் மாறி அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அமாவாசை. அப்புறம் அங்கேருந்து வளர்பிறையாய் மாறி பௌர்ணமி வந்துடும். மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு வளர்பிறையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த சந்திரன் சூரியனை சரியா நோக்கி பார்த்துச்சுன்னா பிரகாசம் அடையும். அது பூமிக்கு பின்னால போகும்போது தான் அதுக்கு என்ன ஆகுது, பிரகாசம் குறையுது. பூமிக்கு பின்னால் அது வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வர வர பிரகாசம் குறைஞ்சு கரெக்டாக பூமிக்கு பின்னால் வந்துருச்சுன்னா அமாவாசை, ஒரு வெளிச்சம் இல்லாமல் போயிடும். அப்புறம் திரும்ப இப்படி வந்து 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 வளர்பிறையாக மாறி ஒரு நாள் ஃபுல் பிரகாசத்தில் வந்துடும். இதுதான் விஷயம். உலகத்துக்கு பின்னால் போனால் இருள். உலகத்தை விட்டு விடுதலை பெற்று, உலக காரியங்களிலிருந்து மனதில் விடுதலை பெற்று கர்த்தருக்கு நேராக அதிகமாக நம்மளை கொண்டு வரும் பொழுது பிரகாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தேவ மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஒரு நாள் நல்லா இருந்துட்டு பிறகு கீழ் நோக்கி போகிற பயணம் நமக்கு வேண்டாம். நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நிலை நின்று வளர்ந்து கடைசியில் ஒரு பூரண மகிமை. அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மகிமையோடே முடிவடைந்தான். அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பற்றி என்ன சொல்லி இருக்கு? அவன் மகிமையோடே மரித்தான். அவனுடைய மரணத்தில் என்ன இருந்துச்சான் சொல்லுங்க? மகிமை, குளோரி, குளோரியஸா அவனுடைய முடிவு இருந்தப்பா. முடிவு மகிமையாக இருந்தது. அது எவ்வளவு பெரிய சாட்சி. அல்லேலூயா. ஆரம்பத்தில் பாருங்க எவ்வளவு நிந்தை, அவமானம், சிறுமைப்படுகிற அனுபவங்கள். எங்குமே சிறுமை தான் அவனுக்கு. ஒருத்தனும் மதிக்கல. சொந்த தகப்பனே அந்த பிள்ளைய ஒரு எண்ணிக்கையில் கூட எடுக்கலையே. விருந்து வீட்டில் நடக்க இந்த விருந்தை சாப்பிட்டுட்டு போட்டுன்னு கூட பார்க்காம ஆடு மேய்க்க போடான்ட்டு அனுப்பி விட்டார் பத்திலா. அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி திரும்ப கேட்ட போறதான் இன்னும் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கார். அந்த நிலைமையில இருந்தான். சவுலுக்கு பெரிய நன்மை செய்தான். சவுலின் தலையை காப்பாற்றினான். ஆனா சவுல் இவன் தலையை வேட்டையாடுறான். எல்லாம் பார்த்தா படு பரிதாபம். ஆனா எவ்வளவோ நிந்தை, அவமானம். ஆனா ஒரு பக்கம் வளர்ந்துட்டே வர்றான். ஸ்டெப் பை ஸ்டெப். அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. அல்லேலூயா. கடைசியில் அவனுடைய முடிவு மகிமையா இருந்தது. அல்லேலூயா. சவுல் ஆரம்பத்திலே அவனை பற்றி சொல்லி இருக்கு, இஸ்ரவேலர் எல்லாரும் நின்னா இவர் அதுக்கு மேல உயரமா நிற்பாராம். ஆனால் ஆலய நட்ட ஆலய பெரிய இது எல்லாம் அவருக்கு பெரிய மதிப்பு, பெரிய மகிமை. கடைசியில் முடிவு சங்கடமா போச்சு. அப்படி போயிடக்கூடாது. இன்றைக்கு உங்கள் வாழ்விலே பொருளாதார விஷயங்களா இருக்கட்டும், தெய்வீக விஷயங்களா இருக்கட்டும், எது ஒரு நாள் இருந்ததை பார்க்கிலும் கீழே இறங்கி போய்கொண்டு இருக்கிறதோ, இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்தை மனசுல எடுங்க. எனக்கு ஒரு பூரண பலன் கிடைக்கும். அல்லேலூயா. நான் இப்படி 100லேருந்து 60, 60லேருந்து 30 போக வேண்டிய ஆள் அல்ல. இனி தலைகீழ அதை மாறணும். அல்லேலூயா. அது திரும்பணும். இன்றைக்கு ஒரு திருப்பு முனையாக எனக்கு மாறட்டும். ஆமென். திரும்பணும்.
அது திரும்பி நல்ல நிலைக்கு 30லிருந்து 60க்கு 60லிருந்து 100க்கு வரணும் என்று சொல்லுகிற ஒரு விருப்பம் வரட்டும். அல்லேலூயா. எப்படி பலன் கிடைக்கும் என்று ஆயத்தப்படுத்த சொன்னேனோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து பார்த்து உங்க இதயத்தை ஆயத்தப்படுத்தாம அதுக்கு மேல கர்த்தருடைய வசனத்தை பார்த்து பார்த்து கர்த்தரை பார்த்து பார்த்து உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம போகலான்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இருந்த வண்ணமாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து முதல்ல உங்க உலக காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்க. உலக காரியத்துக்காக நான் சொல்ல போல ஜெபம் பண்ணுங்க. கண்களை முதலாவது மூடி இருதயத்தை திறவுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாரும் பிள்ளைகள் உங்க படிப்பு விஷயத்தை பாருங்க. உங்க பெரியவங்க உங்களுடைய வாழ்வாதார காரியங்களை சிந்தியுங்க. உங்க சுகத்தை சிந்தியுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன இருக்கு உங்க நினைவிலே ஆவியானவர் இப்பொழுது இந்த தேவ சமூகத்தில் வைத்து தருகிற விஷயங்களை கொஞ்சம் சிந்தியுங்க. சிந்திச்சு இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் இதை செய்யுங்க. ஆண்டவரே, இது போதாது, இன்னும் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னவரே, பூரண பலனை பெற எச்சரிக்கையா இருங்கள்னு சொன்னவரே, நான் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இல்லாதனால அதுக்குரிய ஒரு உணர்வு எனக்குள்ள இல்லாம போனதுனால நிறைய இழந்துட்டேன். எனக்கு ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் வெறுமையாகல, கடனாளியா மாறல, தோற்று போகல. ஆனாலும் தேய்பிறையா போகுது, கீழ் நோக்கி போகுது. இது மாறும்படி, இது மாறும், இது மாறும் என்று என் உள்ளத்துக்கு நான் சொல்லுகிறேன். தாவீது சொல்லுவார், என் ஆத்துமாவே கலங்காதே. தன் ஆத்துமாவோடு அடிக்கடி பேசுவார். என் ஆத்துமாவே திகையாதே, கர்த்தருக்கு காத்திரு. அதே மாதிரி தான் சொல்லுங்க. உங்க உள்ளத்தோடு நீங்க பேசுங்க. இனி இப்படி சிந்திக்காத. கர்த்தர் பூரண பலனை வச்சிருக்கார். அந்த மேன்மைக்குள்ள வரணும். வருவேன். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அந்த விசுவாசத்தோட எந்த விஷயத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு சம்பளம் இவ்வளவா இருக்கு, செலவு இவ்வளவா இருக்கு, கடைசியில் மிஞ்சிறது இவ்வளவுதான். இனி என்னை ஆசீர்வதிப்பீர். அதை பெருசாக்குங்கப்பா. அந்த முடிவில் என் கையில மீதியா இருக்குமே, அதை பெருசாக்குங்க. அப்படி கேளுங்க. செலவினங்களை குறைப்பாராக, வரவுகளை அதிகரிப்பாராக, நஷ்டங்களை மாற்றுவாராக, அழிவுகளை நிறுத்துவாராக, வீணாக்குகிற தன்மையை என்னை விட்டு மாற்றுவீராக. ஹல்லேலூயா. உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு கிரியை உண்டாகும் பாருங்க. கர்த்தர் சும்மா நமக்கு வார்த்தை தரமாட்டார். நீங்க இதை அப்படியே உள்ளத்துல எடுத்து பிரேயர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய விஷயத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இனி உனக்கு தேய்பிறை கிடையாது, வளர்பிறாதான். ஸ்லோவா வளர்ந்தா அதை பற்றி கவலைப்படாதீங்க. வளருது, வளரணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். நிலைக்க கட்டினான் புத்தியுள்ள மனுஷன், அவன் வீடு எல்லா சூழ்நிலைக்கும் நிலை நின்றது. மற்றவன் வேகமா கட்டினான், ஒருவேளை உயரமா கூட கட்டியிருப்பான், ஆனா கடைசியில் சீரோ ஆகி போச்சே. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். மேல் நோக்கி வரட்டும், மேல் நோக்கி வரட்டும். இப்போ உங்க பூமிக்குரிய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. சிலர் அதிக பரிசுத்தமாக இப்போது தெய்வீக காரியத்துக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி வேண்டாம். அடுத்தது இப்போ பூமிக்குரிய காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. என் சுகம்
வயசு போனாலும் சுகம் பெருகணும்ப்பான்னு கேளுங்க. சுகம் பெருகிட்டே வரணும், ஆரோக்கியம் பெருகணும், சௌக்கியம் பெருகணும். Hallelujah. Give me health and healing, oh God. Health and healing. ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணி குணமாக்கி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுபாவங்களும் நல்லா வளரும்போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இப்பொழுது ஆவிக்குரிய விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்ப ஜெபித்தது போல கரிசனையா கரிசனையா, இப்ப ஜெபித்ததை விட அதிக கருத்தா ஆவிக்குரிய விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க விசுவாசத்துல நீங்க குறைஞ்சு போயிட்டே இருக்கக்கூடாது, வளர்ந்துட்டே வரணும். வசன அறிவுல வளரணும், ஜபத்துல வளரணும், ஆவியின் அபிஷேகத்துல வளரணும். எதை கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுறாரோ அதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய காரியத்துல எதுக்காக எதை குறித்து இப்போ நினைப்பூட்டுறாரோ அதை வச்சே ஜெபம் பண்ணுங்க. அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் குறைபடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸை குறித்து உள்ளம் திறக்கட்டும், உள்ளம் திறக்கட்டும், உள்ளம் திறக்கட்டும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் என் மனசை எப்பவும் நிரப்பட்டும். பெரிய காரியங்களை தியானிக்கிற கிருபையை தாரும். சில வசனங்களை எனக்கு வாசித்தா ஒண்ணுமே புரிகிறது இல்லை. இனி அதில் மேல ஆசை வரட்டும், அந்த சத்தியங்கள் புரியட்டும், உன்னதத்தின் மகிமை எனக்கு விளங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்காக ஜெபிக்கிற ஜெபம் பெருகட்டும். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க, ஏன் ஜெப நேரத்தில் அதிக நேரம் ஆவிக்குரிய விஷயத்துக்காக ஜெபிக்க போறேன்? அந்த தீர்மானத்தையும் செய்து கிடுங்க, இப்பவுமே செய்யுங்க. இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அங்கே சர்ச்சை விட்டு எழும்பி போகும்போது எல்லாம் காதில், இந்த காதில் கேட்டு அந்த காதில் போயிடுது. இப்பவுமே திட்டமா, தேவனே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறனோ அதில் பாதிக்கு மேலே நேரம் நான் தெய்வீக விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவேன்ப்பா, ஜெபம் பண்ணுவேன்ப்பா. எனக்கு அந்த கிருபையும் நினைவும் தாருமப்பா, அந்த பழக்கத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே இருந்த வண்ணமாய் கரங்களை தட்டி பரிசுத்தாவிக்குள்ளாகி அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க, அந்நிய பாஷைகளை மட்டும் பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆவியானவர் நாம் கேட்டதன்படி ஒரு கிரியை இப்பொழுது நடப்பிக்கிறார். ஆமீன், ஆமீன், ஆமீன். Glory, glory, glory. Amen. Glory, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் வேண்டிக் கொண்டதை நீர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இனி எங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் எல்லா தேய்பிறைகள் மாறி வளர்பிறையாய் மாறட்டும். பூமிக்குரிய விஷயத்திலும் பரலோகத்துக்கு அடுத்த விஷயத்திலும் தேய்பிறையாய் இருக்கக்கூடாது, வளர்பிறையாய் இருக்கணும். பூரண பலனை அடையணும்ப்பா. அதுக்குரிய சிந்தைகளை எங்களுக்குள்ள உருவாக்குங்கப்பா. விருப்பத்தையும் செய்கைகளையும் உருவாக்குகிற ஆவியானவர் அப்படியே உருவாக்கி தாங்க. அதுக்குரிய ஜபங்கள், எங்க ஜபங்கள் இன்று முதல் மறு ரூபம் அடையட்டும். ஆம் கர்த்தாவே, குறைஞ்சது 51% ஆவது தெய்வீக காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு அப்புறம் 49% மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பாஸ்டர் ஜோசப் அவர்களை நீங்கள் பலர் அறிவீர்கள். அவருடைய ஜெபத்தில் ஒரு விசேஷம் இதுதான். அவர் தனியாக ஜெபிக்கும் போதும் மற்றவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போதும் அதிகமாக சோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
ரொம்ப நேரம் சோத்திரம் 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 இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். ஆரம்பத்திலெல்லாம் எங்களுக்கெல்லாம் அது ஒரு சிரிப்பு மாதிரி இருக்கும். இவருக்கு வேற ஜெபம் வராதான்னு தோணும். ஆனால் பிறகுதான் அதோடைய விஷயம் என்னன்னு புரியுது. ஸ்தோத்திரம் சோத்திரம் பண்ணிட்டு கடைசியில் சிம்பிளாக ஜெப குறிப்புகளை ஜெபம் பண்ணுவார். ஷார்ட்டாக ஜெப குறிப்புகளை ஜெபம் பண்ணுவார். அப்படி அவர் பழகி இருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தருக்கு தெரியுமே நாம் வேண்டிக் கொள்ள போவது இன்னதென்று கர்த்தருக்கு முன்னமே தெரியும். ஆனால் கேள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். கேட்கணும். அப்போ அதுக்காக ஆவிக்குரிய விஷயத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு பூமிக்குரிய விஷயத்துக்காக ஷார்ட்டாக ஜெபம் பண்ணா கூட அது கேட்கப்படும். அதில் பெரிய கிரியைகள் உண்டாகும். ஆமென். சரி, இப்பொழுது இந்த நல்ல பலனை கெடுக்கிற எதிரிகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். வளர்ப்பிறையா இருக்கணுமே, அதை கெடுக்கிற எதிரிகள். பூரண பலனை அடையணுமே, அதை அடைய விடாம தடுக்கிற கெடுக்கிற எதிரிகள். நமக்கு நிறைய எதிரி சத்துவங்கள் வேலை செய்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக சில எதிரிகளை பைபிள்ல இருந்து பார்ப்போம். முதலாவதாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் 3 கூட்டம் சேர்ந்து கிதியோன் காலத்தில் இஸ்ரவேலருக்கு எதிராக வந்தார்கள். அவங்களுக்கு இஸ்ரவேலரை பிடிக்கணும், அடிமைப்படுத்தணும், எங்க நாட்டுக்கு கொண்டு போகணும் அந்த பிளானே இல்லை. கைதிகளாக மாற்றணும், நேபுகாத்நேச்சார் கொண்டு போன மாதிரி கொண்டு போகணும் அந்த ஐடியாலாம் கிடையாது. இவங்களை சிதறடிக்கணும் அந்த ஐடியாவும் கிடையாது. ஒன்லி அவனுடைய பிளான் என்னன்னா பிளண்டர் பண்ணணும், கொள்ளை அடிக்கணும். இஸ்ரவேலன் உழைச்சிட்டே இருப்பா, நல்லா விதைச்சி நல்ல நீர் பாய்ச்சி உரம் போட்டு நல்ல விளைச்சலை காணு. எப்போ விளையுதோ நாங்கள் வந்து இறங்குவோம், இறங்கி எல்லாத்தையும் அறுத்துட்டு போவோம், கொண்டு போவோம். இதுதான் அவனுடைய வேலை. பலனை தராதபடி தடுக்கிற கெடுக்கிற அழிக்கிற பொல்லாத 3 சத்துருக்கள் மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர். அப்போ இந்த விஷயத்தில் இதை கொஞ்சம் நம்ம கவனிப்பது நமது லைஃபுக்கு, நமது வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல இந்த மீதியானியரை பற்றி பார்ப்போம். இவங்க சரித்திரம் என்ன? மீதியானியர் என்பது ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஒருத்தனுக்கு பேர் மீதியான். அந்த மீதியானுடைய சந்ததிக்கு பேர் தான் மீதியானியர். அப்போ இதுவும் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனால் ஆபிரகாமின் வாக்குத்தத்த சந்ததியாகிய யாக்கோபின் அல்லது இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு கூட்டம் அப்படி இருக்கு. இந்த மீதியானியர் தான் யோசேப்பு என்கிற பையனை, வாலிபனை விலைக்கு வாங்கினவன். அண்ணம்மார் வந்து யோசேப்பை மீதியானியர் கையில் விற்றார்கள். இவனை கொண்டு எகிப்தில் விற்றான் அந்த மீதியானியர் கூட்டம். அதான் அந்த மீதியானியருடைய சரித்திரம். அப்புறம் இவங்க வந்து உண்மையில் ஒரு என்ன சொல்றது, மீதியானியர்கள் வந்து ஒரு இந்த அலைஞ்சிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட கூட்டத்தினர். அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தொழிலோ வேலையோ இருக்காது. அவங்களுக்கு தொழில் என்னன்னு சொன்னால் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி. கொள்ளையடிப்பான், வாங்குவான், விற்பான், பிழைப்பான், இந்த மாதிரி பொன், அப்புறம் விலையேறப்பெற்ற பொருட்கள், இதெல்லாம் அவன் வாங்கி விற்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் மோசையை பற்றி பார்க்குறோம். அவர் வந்து முதல்ல 40 வருஷம் எகிப்தில் வாழ்ந்தார்.
பார்வோன் அரண்மனையில். அடுத்த 40 வருஷம் மீதியான் வனாந்தரத்தில் வாழ்ந்தார். இந்த மீதியானியருடைய பக்கத்தில் தான் அவர் வாழ்ந்தார். அடுத்த 40 வருஷம் கானான் பயணத்தில் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் 3 பெரும் பகுதிகள். 40 வயசு வரைக்கும் எகிப்து, 80 வயசு வரைக்கும் மீதியான் வனாந்தரம், அடுத்த 120ஆம் வயது வரைக்கும் கானான் பயணம். அந்த மீதியானோடு அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் இந்த மீதியானியர் ஒரு கட்டத்திலே மோவாபியரோடு சேர்ந்து கொண்டு பாலாக் ராஜா, பிலேயாம் தீர்க்கதரிசி, இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். மோசே தலைமையிலே கானானுக்கு பயணம் புறப்பட்ட மக்களுக்கு, கானானுக்கு போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு எதிராக வந்தாங்க. வந்து சற்பனையினாலே, தந்திரத்தினாலே, வேசித்தனத்துக்குள்ள இந்த மக்களை தள்ளி தேவனுடைய வாதை வந்து தேவஜனத்தை அடிக்க காரணமானவர்கள். அதில் கஸ்பி என்கிற பெண்ணை குறித்தெல்லாம் படிக்கிறோம். இப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் இந்த மீதியானியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது கிதியோன் காலத்தில் இதே மீதியானியர் கூட்டம் அமலேக்கியரோடு கைகோர்த்து கிழக்கத்தி புத்திரரையும் சேர்த்து கொண்டு எல்லாமே ஒரு கேங்காக சேர்ந்து அவங்க இஸ்ரவேலை கொள்ளையடிப்பதையே வேலையாய் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மீதியானியருடைய சரித்திரமாக இருக்கிறது. வேதத்தில் பார்க்கிற மீதியானியருடைய சரித்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த மீதியானியுடைய விஷயத்திலே முக்கியமாக கிதியோன் காலத்தில் இவனை அடித்த அடி தான் சரியான ஒரு அடி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் ஏற்கனவே மோசே காலத்திலேயே இந்த மீதியானியர்னால வந்த பயங்கர அழிவு, அதை குறித்து மோசேக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருந்தார். என்ன எச்சரிப்பு கொடுத்திருந்தார் அதையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 18 வரையிலான வசனங்களில் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னார், மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள். வெட்டி போடுங்க. மீதியானியரை விட்டுறாதப்பா, அவங்கள நீ நெருக்கி அவர்களை என்ன பண்ணணும்? வெட்டி போடணும். ஏன்னா அடுத்த வசனத்தில் சொல்லி இருக்கு. வாசிங்க அடுத்த வசனத்தை. பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார். அவங்க உங்களை தந்திரத்தினால ஏமாற்றி வேசித்தனத்துக்குள்ள ஆக்கி உங்களை நெருக்கினார்களே, அதனால நீ அவர்களை நெருக்கி அவர்களை அழித்து போடு. அல்லேலூயா. இது கர்த்தர் மோசே கொடுத்த கட்டளை. ஆனால் இது நிறைவேறினது பைபிள் சரித்திரத்தில் பார்க்கும்போது கிதியோன் காலத்தில் நல்ல ஒரு அடி அடித்து ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்திருந்தாலும் தெளிவாக இருக்கும்படி வசனத்தை ஒருக்கா வாசிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 21 மட்டும் வாசிப்போம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடிருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தங்கள் தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த மீதியானியரை பெரிய அளவிலே முறியடித்து சிதறடித்து ஓட வைத்தது கிதியோன். அந்த கிதியோன் காலத்தில் நடந்த கொள்ளையடிப்பு நிறுத்தப்பட்டது. இஸ்ரவேல் பலப்பட்டது. கிதியோன் காலம் முழுவதும் இஸ்ரவேல் சமாதானமாக செழிப்பாக
தங்கள் கைகளின் பிரயாசத்தை தாங்கள் சாப்பிட்டு நன்மையாக பூரண பலனை அடைந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த விஷயத்தில் மீதியானிய சக்திகளை நாம் ஜெயிக்கணும்னு சொல்லதை நம்ம லைனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மாமிச இச்சை. இந்த மீதியானிய ஆட்கள் எதை காட்டுறாங்கன்னா, மாம்ச இச்சையை காட்டுறாங்க. ஏன்னா அவன் தூண்டி விட்டது மாம்ச இச்சையை, பெண்களின் மேல் மோகத்தை தூண்டி விட்டு தான் இஸ்ரவேலரை மோசே காலத்தில் அழித்தான்னா அடித்தான், அடிக்க காரணமாக இருந்தான், தேவனே அடிக்க காரணமாக இருந்தான். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், நன்மைகள், அதே போல் ஆவிக்குரிய பிரகாசங்கள், மேன்மைகள், மகிமைகள், இதையெல்லாம் வஞ்சிக்கிற ஒரு பெரிய சத்துரு தான் மாமிச இச்சை. இத மாம்ச இச்சை போஜன பிரியத்தில் ஆரம்பிச்சு இது பொருளாசையில் வளர்ந்து பாலின ஒழுக்கக்கேடுகள் போன்ற, வேசித்தனம், விபச்சாரம் போன்ற அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கவர் பண்றது தான் இந்த மாம்ச இச்சை. மாம்ச இச்சை கண்களின் இச்சை என்று பைபிள் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறது. எனவே சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்க. 2 யோவான்ல ஃபர்ஸ்ட் வாசித்த வசனம், பூரண பலனை பெறும்படி எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. இந்த சத்துருவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இதுதான் திருடுகிற, கொள்ளையடிக்கிற, அழிக்கிற, நம்மை ஏமாற்றி நம்மை சிக்க பண்ணுகிற பொல்லாத ஆவி. இந்த ஸ்பிரிட்டுக்கு, இந்த ஆவிக்கு எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கு. போஜன பிரியத்தை தூண்டி விட்டு என்ன கஷ்டப்படுத்துது பிறகு சரீரத்தில் நம்ம யோசிக்க மாட்டோம். போஜன பிரியம். சில வேளை போஜன பிரியத்துக்கு நம்ம விசுவாசம்னு பேர் வச்சிருவோம் தெரியாம. இதை விசுவாசத்தினால இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், கண்டதெல்லாம் சாப்பிடலாம், கிடைச்சதெல்லாம் சாப்பிடலாம். விசுவாசம் நல்லது. ஆனா போஜன பிரியத்துக்கு விசுவாசம் என்ற சாயத்தை என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். போஜன பிரியம் என்பது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவமாக அவருக்கு பிடிக்கல. நீ போஜன பிரியனா இருந்தா தொண்டையில என்ன வைன்றாரு. சிலருக்கு, நம்மளை போன்ற சிலருக்கெல்லாம் அவரே வச்சிடுறார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஐயோ அதை சாப்பிட முடியலையே, இதை சாப்பிட முடியலன்னு வருத்தப்படக்கூடாது. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு தான் இப்ப தொண்டையில என்ன வச்சிருக்காரு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அதுக்காக வருத்தப்படாதீங்க, கண்ட்ரோல்ல இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசம் நல்லா வளரட்டும் உங்களுக்கு, நான் தடை பண்ணல. ஆனா கூடவே இதுலயும் கண்ட்ரோல்ல இருங்க. அது மாதிரி பொருளாசை, பொருள் இல்லாத காலத்துல ஆசை அதிகம் இருக்காது. கொஞ்சம் பொருள் வந்தா கூடுதல் வேண்டும் என்ற ஆசை கிளம்பிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கு. பணம் கையில வந்துருச்சுன்னா உடனே பெருக்கணும். அது இல்லாத காலத்துல அவ்வளவு திருப்தி இருந்தது வாழ்க்கையில. திருப்தி எதுவும் அப்படிதான். பதவி, பட்டங்கள், வேற என்ன, பணம், பொருள், செல்வம், எல்லாமே பொருட்கள் மேல ஆசை. அது இல்லாத காலத்துல எல்லாம் ஒரு திருப்தி இருந்ததை நீங்க யோசித்து பாருங்க. ஆனா இப்ப அந்த திருப்தி போயிட்டு, திருப்தி என்பதே இல்லை. எது கிடைச்சாலும் திருப்தி ஆகாது. இன்னும் வேணும். நான் முதல்ல ஒன்று சொன்னேன், அதுக்கு இதுவும் கான்ட்ரடிக்ட் ஆகக்கூடாது, முரண்படக்கூடாது. முதல்ல சொன்னேன் பெருசானதை என்ன பண்ணுங்க, எதிர்பாருங்கன்னு சொன்னேன். இப்போ திருப்தியை பத்தி பேசுறேன். ரெண்டும் பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. அப்ப ரெண்டும் பைபிள்ல இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்காக பரத்திலே உருவாக்கப்படுகிறவைகளை ஜோதிகளின் பிதாவானவர் நமக்கு இறங்கி வர பண்ணுவார். அல்லேலூயா. அதுல ஒன்னையும் நீ இழந்து போகாம பூரண பலனை அடையும்படி எச்சரிக்கையாயிரு. ஆமென். கர்த்தர் உனக்கு வைக்காத மேலெல்லாம், கண்டதன் மேலெல்லாம் ஆசைப்படாது. கண்டது மேலாம் ஆசைப்படாது. அதுதான் விஷயம். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது போதும் என்று திருப்தியா இருங்க.
அந்த மாதிரி நம்ம மனசு ஆயத்தமாக கரெக்டாக பக்குவமாக இருந்துச்சுன்னா நாம் வெற்றி மேல் வெற்றி பெறுவோம், கடைசி வரை நிலை நிற்போம், பூரண பலனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் கிருபையும் தருவாராக. அல்லேலூயா. ஓகே, அப்போ இந்த மாம்ச இச்சை ரொம்ப மோசமானது. இதை எப்படி ஜெயித்தாங்க? ஆண்டவர் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு திட்டம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த யுத்தத்துக்கு சொல்லி கொடுத்த திட்டம் என்னன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு மண்பானை எடு, 300 மண்பானைகள், 300 தீவட்டிகள், 300 சொல்லுங்க எக்காலங்கள், இதை 3ஐயும் கொண்டு யுத்தத்துக்கு போங்கிறார். அங்க 3 செட்டு சேர்ந்து வந்து நிக்குது. மீதியானியன், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர். கிழக்கத்தி புத்திரர்ல எத்தனை ஜாதி சேர்ந்ததோ நமக்கு தெரியல. அவ்வளவு சேர்ந்து வந்து நிக்கிற கூட்டத்தை எதிர்த்து ஒரு துப்பாக்கியோ ஒரு பட்டயமோ ஒரு வில்லோ அம்போ ஒன்றும் கிடையாது, ஈட்டி கிடையாது, அதெல்லாம் வேண்டாம். பானை எடு. ஒருத்தன் யோத்திருப்பான், நம்ம என்னையா பானையை கொண்டு போய் சோற வைக்க போறோம்? இல்லை, நீ கர்த்தருடைய யுத்தத்துக்கு போற. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றத செய். அல்லேலூயா. அதுதான் அவன் எடுத்தான், போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போன உடனே முதல்ல டீச் பண்ணி வச்சிருந்தாரு, பானையை உடைக்கணும், அப்புறம் எக்காலத்தை என்ன செய்யணும்? ஊதணும். ஒரு கையில் தீவட்டி இருக்கணும், ஒரு கையில் என்ன இருக்கணும்? எக்காலம் இருக்கணும். எல்லாம் செய். அதுக்கு கிதியோன் சொன்னாரு, நான் வந்து செய்வேன், நான் செய்யும் போது நீங்க எல்லாம் சேர்ந்து செய்யணும். அவர் 100 பேருக்கு படையா அவர் லீட் பண்றாரு. கூட இன்னும் 2 படைகள் இருக்கு. இவருடைய படை முன்னால வந்தது. அவர் வந்து உடைச்சோன்னா எல்லாரும் ஒரே டைம் உடைச்சாக, எல்லாரும் ஒரே டைம் ஊதுனாங்க. ஆமேன். சத்துரு கதி கலங்கி ஓடியே போயிட்டான். அல்லேலூயா. ஒருத்தன் வெட்டி தள்ளிட்டான். அந்த மாதிரி பெரிய ஜெயம் இந்த மீதியானியர் மேல் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இதைத்தான் நம்மளும் செய்ய போறோம். இதைத்தான் செய்ய போறோம். ஆமேன். மண்பானை என்பது நம்முடைய சுயத்தை காட்டுது, நம்முடைய மாம்சத்தை காட்டுது. அது உடைக்கப்படணும். எப்படி? இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், இச்சைகள், விருப்பங்கள், சுயங்கள், இது உடையணும். இதை எப்பவும் கவனத்தில் செலுத்துங்க. இதை வளர்த்தி விட்டுறக்கூடாது, இதை வளர்த்தி விட்டுறக்கூடாது. என் மாம்ச விருப்பத்தெல்லாம் ஜெபித்து ஜெபித்து வளர்த்தி, அதுக்காக விசுவாசம்னு சொல்லி, அதுக்காக 4 வாக்குத்தத்த வசனத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு கடைசியில் வளர்த்துறது எதை வளர்த்துறது? இந்த மாம்சத்தை. அப்ப அது என்ன விசுவாசம்? அது என்ன உபதேசம்? அது என்ன ஜெபம்? அது என்ன உபவாசம்? அது என்ன விழிப்பு? நிறைய பேர் இப்படி ஏமாறுற ஒரு பரிதாபத்தை பார்க்கிறோம். அதனால முதல்ல உன் மாம்சம், உன் சுயம், அது அழியணும். சுயத்தில் வர்றதுதான் பெருமை, சுயத்தினால வர்றதுதான் பொறாமை. நிறைய எண்ணம். சுயம் எங்க இருக்கோ அங்க இதெல்லாம் வந்து பற்றி பிடிச்சிரும். ஒன்னொன்னா வந்துடும். சுயம் வந்தாலே மோசம். சுயம் இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனா அதை உடைக்க வேண்டிய இடங்கள்ல உடைச்சு 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 அந்த மண் பானையை உடைச்சாதான் ஜெயம் வரும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய திட்டம், திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம், திடீர்னு ஒரு பெரிய சத்தம், ரெண்டும் சேர்ந்து கேட்ட உடனே, கண்ட உடனே அவன் கதி கலங்கி ஒருத்தன் வெட்டி ஓடி போனான். அல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் வரணும்னா, அப்போ நான் நினைக்கிறேன் முதல்ல மண்பானைக்குள்ள ஒழிச்சு தான் கொண்டு போயிருப்பாங்க இல்லையா? ஒரு கையில் எக்காலத்தை கொண்டு போயிருப்பான், ஒரு கையில் இதை தீவட்டியை வச்சுட்டு அதை மண்பானைக்குள்ள ஒழிச்சு தான் வச்சிருப்பான். திடீர்னு ஒரு செகண்ட்ல தான் இதை உடைச்சோன்னா அந்த வெளிச்சம் அவனுக்கு பட்டுன்னு அடிக்கும். 300 பேருடைய அந்த லைட் அடிக்கும். திடீர்னு சத்தமும் கேட்கும், அபாரமா இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் நடத்தியிருப்பாருன்னு நான் நம்புறேன். அப்போ நம்ம வந்து மண்பானையை உடைக்கதான் நம்முடைய உள்ளான ஆவியின் பிரகாசம் வெளியே தெரியும். அல்லேலூயா. இந்த மண்பானைக்கு உள்ளே வச்சு நீ பிரகாசத்தை எவ்வளவு வச்சாலும்
சத்துரு ஓட முடியாது, உனக்கும் அது வெளிச்சம் காட்டாது. ஒரு அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறைய ஆவிக்குரியவர்கள் பயங்கரமா ஜெபத்துல வளர்றாங்க, விசுவாசத்துல வளர்றாங்க, அதுல இதுல எல்லாம் வளர்றாங்க. ஆனா கடைசியில தீவட்டி எங்க இருக்கு? பானைக்குள்ள இருக்கு. மாம்சத்துக்கு உள்ளதான் இருக்கையா, சுயத்துக்கு உள்ளதான் இருக்கையா. அதை எப்ப உடைக்கிறோமோ அப்பதான் நாம பிரகாசம். அல்லேலூயா. பிறருக்கு முன்பாக நம்முடைய ஒளி வீசும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை மூடி வைத்தால் வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது. ஆகையினாலே அன்பர்களே, இன்னைக்கு சுயம் உடைக்கப்படணும், மாமிசம் அந்த ஆசை இச்சைகள் உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டு தீவட்டி பிரகாசமா என்ன செய்யணும்? எரியணும். அல்லேலூயா. கூட எக்காலம் தொனிக்கணும். எக்காலம் எச்சரிப்புக்காக, ஆயத்தத்துக்காக. மொத்தத்தில் ஒரு வார்த்தையில் சொன்னா ஒரு ஒரு விழிப்பு, ஒரு கவனத்தை திருப்புறது, அதுதான் அந்த எக்காலம். பழைய ஏற்பாட்டில் சபை கூட்டுறதுக்கும் எக்காலம் ஓதுவாக, யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கும் எக்காலம் ஓதுவாக. இப்படி எக்காலத்தை அடிக்கடி ஊதுவாங்க. பண்டிகைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்த ஊதுகிறார்கள். இப்படி எக்காலத்தை ஊதுகிற அனுபவமும் நமக்கு இருக்கட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, இந்த மீதியானிய சத்துருவை நீங்க மேற்கொள்ள உங்களுக்கு பூரண பலன் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வேற பல திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என் பொருளாதாரம் கீழே போகுது, எனக்கு அந்தஸ்து கீழே போகுது, எனக்கு சுக விஷயங்கள், இந்த ஆரோக்கிய விஷயங்கள் கீழே போகுது, உறவுகள் நடுவில் உள்ள அந்த சுமூக உறவு கீழே போகுது, இப்படி நிறைய விஷயம் கீழே போகுது. அதுக்கெல்லாம் உலக ஞானத்தை பயன்படுத்தி பல பல முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா இன்றைக்கு இதை முயற்சிப்போம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஏன் சுயத்தை நான் வளர விட்டது தான். அதனால தான் இந்த கேடு. இப்போ அந்த சுயத்தை எப்படி அழிக்கலாம்? வசனத்தினாலும் ஆவியினாலுமே அன்றி அதை அழிக்க முடியாது. அல்லேலூயா. வசனம் நல்லா உள்ள போகணும், அது வேலை செய்யணும். பரிசுத்த ஆவியும் நல்ல நிறைவா இருக்கணும். இந்த ரெண்டும் சேரும் போதுதான் கிரியை உண்டாகும். அல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக இருந்த பூமியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய சத்தம் தொனித்தது, வெளிச்சம் உண்டாக கடவது. இந்த வார்த்தையும் ஆவியும் ரெண்டு கிரியையும் சேர்ந்தவுடனே சிருஷ்டிப்பு நடந்தது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென். உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே அங்கே கர்த்தர் சொன்னார், இந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. வார்த்தையை உரைத்தோன்னா ஆவி அவைகளுக்குள் புகுந்தது. அல்லேலூயா. வார்த்தையும் ஆவியும் சேர்ந்தோன்னா உயிர் மீட்சி வந்தது. அல்லேலூயா. உருவாக்குதலோ உயிர் மீட்சியோ தேவ ஆவியும் தேவ வசனமும் சேரும் பொழுதுதான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம உள்ளத்திலும் நம்ம வாழ்க்கையிலும் அதிகமா ஆவியானவருக்கு இடம் கொடுக்க பழகுவோம், வசனத்திற்கு இடம் கொடுக்க பழகுவோம். அப்பொழுது கர்த்தர் பெரிய விடுதலையை, ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது இந்த அமலேக்கியர். சுருக்கமாக சொல்லிடுறேன். அமலேக்கியரை பார்க்கும்போது இவங்க யாருன்னா, அமலேக்கியன் இவனை பற்றி ஏசாவுடைய வம்சாவளியில் வந்தவன் சொல்றாங்க. அமலேக்கியன் ஏசாவுடைய பேரன் அமலேக்கு என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ஏசாவின் சந்ததி. இவன் என்ன பண்றான்? மோசே காலத்துல இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த உடனே சுருங்கின நாட்கள்ல எதுக்குறான். காரணம் இல்லாம எதுக்குறான். ரெவிதீமில் எதுக்குறான். முதல் யுத்தமே அவனுடைய யுத்தம் தான். அவன் இடத்துக்கு இவங்க போகல, அதுக்குள்ள எங்கிருந்தோ எதுக்குறான். அப்ப என்ன இவன் காரணம் இல்லாம எதுக்குறான் பார்த்தா, முன்பகை. எப்படி? ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை இருந்தது. இஸ்ரவேல் என்கிற யாக்கோபு பதான் அராமிலிருந்து தகப்பன் வீடாகிய கானானுக்கு வருகிற வழியிலே
இந்த ஏசாவி நிமித்தம் ஒரு ராத்திரி முழுசும் உண்டான கலக்கத்துக்கு ஒரு அளவு கிடையாது. அந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு நாலா பிரிச்சு என்னெல்லாம் கஷ்டப்பட்டான் யாக்கோ. பிறகு ஒரு ராத்திரி முழுசும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து போராடி காலையில் அவனுக்கு ஆசீர்வாதமும் கிடைச்சது, ஏசாவின் மேல் ஜெயமும் கிடைத்தது. அல்லேலூயா. அந்த பகை இந்த பையனுக்கு இந்த சந்ததிக்குள்ள எப்படி இருந்துன்னு தெரியல. இஸ்ரவேலர் யாத்திரை புறப்பட்டாங்கன்னு சொன்னோன்னே எங்கிருந்தோ வந்து குறுக்க நின்னுட்டான் பாருங்க அமலேக்கியர். இதுதான் மாம்சம். முதல்ல மாம்ச இச்சைன்னு சொன்னேன், மீதியானியர். இவன் வந்து மாம்சம், ஃப்ளஷ், மாம்சத்துக்கு எதிராய் மாம்சத்தின் கிரியைகள் என்று கலாத்தியர்ல ஒரு பட்டியல் போட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் அதுதான் இவன். இவன் அதுக்கு அடையாளமா இருக்கிறான். டைம் இல்லாதனால வசனங்களை வாசிக்கல. யாத்திராகமம் 17, 11 16 படிக்கிறோம். அந்த யுத்தம், மோசே மலையின் மேல் ஏறி தன் கைகளை தன் கோலை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து நின்னா, யோசுவா ஜனங்களை கூட்டிக் கொண்டு யுத்தம் செய்தான். அமலேக்கியரை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அமலேக்கியரை அவங்க ஜெயிக்கும் போது அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரா இருந்தது. வெறும் மாம்ச யுத்தம் அல்ல, யோசுவாவின் யுத்தம் மட்டுமல்ல. மோசேயினுடைய கை உயர்த்தப்பட்டிருந்தது. கிருபையை பெற்றான், தேவனுடைய அனுகூலத்தை பெற்றான், கிருபையை பெற்றான். அத ஜபமும் கிரியையும் ரெண்டும் சேர்ந்த பொழுதுதான் அந்த வெற்றி வந்தது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, இது கர்த்தரின் யுத்தம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. இது கர்த்தரின் யுத்தம். ஏகோவா நிசி என்று கர்த்தருடைய பெயர் அங்கே மோசையின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் எங்கள் ஜெயக்கொடி என்று கர்த்தரை புகழ்ந்தான். அது மட்டும் இல்ல, இந்த யுத்தம் தலைமுறை தலைமுறையாக நடக்கும் என்று சொன்னான். அப்போ இந்த மாம்சம் என்பது இங்கே தான் இருக்கும், சாகும் வரை இருக்கும். அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஆனால் தலைமுறை தலைமுறை தோறும் அது நம் ஆவியோடு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் அது காட்டுது. ஆகவே சுருக்கமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு போராட்டம் இருக்குது. ரோமர் 8 அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுதுன்னு சொல்லியிருக்கு. அதில் மாம்ச இச்சை ஆவிக்குரிய நல்ல விஷயம், மாம்ச சித்தம் ஆவிக்குரிய சித்தங்கள் தீர்மானங்கள், இப்படி நிறைய சொல்லியிருக்கு. அழகாக இருக்கிறது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை படிக்கணும். நம்ம ஆவி பலப்பட்டுக்கிட்டே வரணும், மாம்சம் அதுக்கு அடிமையாக வாழ்ந்துக்கிட்டே வரணும். அல்லேலூயா. மாம்சம் எஜமானா மாறி நம்ம உள்ளான மனுஷன் ஆவி அதுக்கு அடிபணிய ஆரம்பிச்சிருச்சுன்னா தோல்வி. மனசும் மாம்சமும் விரும்பின வழியில் நடந்தோம் என்று பைபிளில் சொல்லி இருக்கிற மாதிரி அந்த வாழ்க்கை போயிடும். அதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கை. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற்று இப்ப பரிசுத்த ஆவிக்குள் வந்த பிறகு இனி ஆவியானோட நடத்திப்புக்குள்ள நம்ம நிக்கணும். அதுதான் இந்த அமலேக்கியனை ஜெயிக்கிற விஷயம். அல்லேலூயா. உபாகமம் 25, 17 19 வரை படிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயிட்ட இந்த ஜனத்தை பற்றியும் ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். இவனை பூமியில வைக்காம அழிக்கணும்னு சொன்னார். அமலேக்கியன். எத்தனையோ ஜாதிகள் அன்றைக்கு இருந்தாங்க. இந்த 2 ஜாதிகளையும் வைக்கவே வைக்காதேன்னு சொன்னார். வைக்காதப்பா, இவனை பூமியில வைக்காத. இவன் பாரு, உன் பாளையத்தில் இழைத்து விடாய்த்திருந்தவைகளை உன்னை பின்தொடர்ந்து வந்து வெட்டினவன், இவனை விட்டுறாத, இவனை அழிக்கணும்னு சொன்னார். இதுதான் கடைசியில் இவனுடைய சரித்திரத்தை பாருங்க. சவுல் ராஜா காலத்தில் சவுல் பெலிஸ்தர் மேல பெரிய வெற்றிகளை பெற்றான். ஒரு சமயம் கர்த்தர் சொன்னார், இந்த அமலேக்க நீ அடிக்கணும். அமலேக்கு பழைய சத்துரு, இவனை மொத்தமா அழிக்கணும்னு சவுல்கிட்ட சொன்னார். மிருக ஜீவனை கூட உயிரோட வைக்க விடாது. இது அருவருப்பு பிடிச்ச ஜனம், கெட்ட ஜனம், மாம்சம், இதை மொத்திலும் அழிக்கணும்ப்பான்னு சொன்னார். சவுல் கீழ்ப்படியாம பண்ணிட்டான். கீழ்ப்படியல. அவன் அதுல முதல் தரமானதெல்லாம் பிடிச்சு தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். அப்ப கர்த்தருடைய கோபம் வந்தது. சவுல் மேல் கர்த்தர் கோபமானார். ஆமென்.
சவுலுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருந்தது. சாமுவேலை மிஞ்சினது ஒரு காரணம், மிஞ்சி பலி செலுத்தினது. அடுத்தது காரணம் இந்த அமலேக்கியனை அடி, முற்றிலும் அழின்னு சொன்னாரு. இவன் பாதி அழிச்சிட்டு பாதியை காப்பாத்தினா, அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஆகவே இந்த சரித்திரம்லாம் நமக்கு என்ன காட்டுது? இந்த மாம்ச இச்சையையும் மாம்சத்தினுடைய கிரியைகளையும் நம்ம வாழ்க்கையில் அடின்னு அடிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம யுத்தம், மெயின் யுத்தம் இதுகளோட இருக்கணும். பிசாசோட யுத்தம் பண்றோம், தேவைதான். ஆனா பிசாச ஜெயித்தவர்கள் கூட இதுல விழுந்து போறாரு. மாம்சத்துல ஏமாத்தப்படுறாங்க, மாம்ச இச்சையில விழுந்து போறாங்க. அப்போ இது மெயின் யுத்தம், இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம பலன்களை அழிக்கிற சத்துருக்கள் மீதியானியனும் அமலேக்கியனும். இந்த ரெண்டையும் சரியா நம்ம எதிர்க்கணும், அடிக்கணும். கவனிங்க, சவுலுக்கும் பிரச்சனை என்ன? சுயம். சுயத்துல பயங்கரமா போனவன் சவுல். பெருமை, சுயம், உயர்வு மனப்பான்மை, இதெல்லாம் தான் சவுலுக்கு பிரச்சனை. சாமுவேலை மதிக்கல, தேவனுக்கு கீழ்ப்படியல, கடைசியில் பெலிஸ்தர் யுத்தத்தில் மடிந்து போனான். அதுலேயும் அவனை கொன்னது யாருன்னா ஒரு அமலேக்கியன். சரித்திரத்தை படிச்சு பாருங்க. பெலிஸ்தருக்கு கையிலேயாகும் சவுல் விழுகிறான் கில்போவா மலையில். ஆனால் சாகல. அப்போ பட்டயத்தை நட்டு தற்கொலை பண்றான். அதுல பட்டயத்தை நட்டு அதுல அவன் குதிக்கிறான். குதிச்சு தற்கொலை பண்றான் சவுல். அப்பமும் சாகல. அப்புறம் அமலேக்கிய பையன் வாரான், அவன் இவனை அடிச்சு கொள்றான் பாருங்க. அப்போ அமலேக்கியன் சவுல் அவனை அழிக்கல, அவன் சவுலை அழிச்சான். ஆனா தாவீது காலத்துல எல்லா சத்துருக்களையும் அடித்தாரு, அமலேக்கியனை நல்லாவே அடிச்சார். அல்லேலூயா. முக்கியமா சிக்லாகிலே தாவீது குடும்பத்தை எல்லாம் கொள்ளையை பிடிச்சு கொண்டு போனது அமலேக்கியன். தாவீது வைராக்கியமா போய் அடின்னு அடிச்சான் அமலேக்கியனை. அல்லேலூயா. மாம்சத்தை எவ்வளவு அடிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆவி பலப்படும். அல்லேலூயா. இது சீசா அப் அண்ட் டவுன் மாதிரி. இங்க கீழே போகும்போது இது மேலே வரும், இது கீழே போனா இது மேலே வரும். இதே மாதிரி தான் மோசையின் கை உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேலர் ஜெயிப்பார்கள், மோசையின் கை தாழ விழும் பொழுது அமலேக்கியர் ஜெயிப்பார்கள். நம்முடைய ஆவியும் மாம்சம் இப்படி ஒரு பேலன்சிங்ல தான் இருக்கு. அதனால தேவ மக்களே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம், ஆவி பலப்பட்டு கொண்டிருக்கணும், மாம்சம் என்ன செய்துட்டு இருக்கணும்? அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அடிமையா இருக்கணும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவின் காலத்திலே கடைசியாக அமலேக்கியரை குறித்து வருகிறது. சிமியோனியர் அவர்களை பயங்கரமா அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட குரூப்புகள் சேர்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த கிதியோன் ஜெயம் எடுத்த பொழுது இஸ்ரவேலர் பூரண பலனை அனுபவித்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஈசாக்கை பற்றி, இயேசுவை பற்றி நான் ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா? அதுல இருந்து ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு ஜோம் பண்ணும். ஈசாக்கு சரீரப்பிரகாரமாய் பூரண பலன் அடைஞ்சவன். இயேசு கிறிஸ்து ஆத்மீக நிலையில் எல்லா நிலையிலும் பூரண ஜெயம் பெற்றவர். அல்லேலூயா. இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல ஈசாக்கு வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். அவனுடைய வாழ்க்கையில ஹைலைட்டு அவங்க அப்பா சொன்ன உடனே அந்த பலிபீடத்தில் ஏறி படுத்தது தான். அர்ப்பணம், அர்ப்பணம். அதே மாதிரி இயேசுடைய பிதாவானவர் சொன்னதை கேட்டு அவர் சிலுவை என்கிற பலிபீடத்தில் ஏறி அவரும் தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு ஈசாக்கு கிட்ட ஸ்பெஷலா தெரியுது. 100 மடங்கு அர்ப்பணிப்பு, அவனுக்கு தான் 100 மடங்கு பலன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 100 மடங்கு அர்ப்பணிப்பு, அவருக்கு தான் 100 மடங்கு பலன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ நமக்கு ரெண்டு சத்துரு மறந்துடக்கூடாது, மாம்ச இச்சையும் மாம்சத்தின் கிரியைகளும். அதோடு கூட அர்ப்பணிப்பு ரொம்ப தேவை. அர்ப்பணிச்சா தான் ஜெயம் வரும். கர்த்தருக்கு நல்லா அர்ப்பணிங்க. உங்களை அர்ப்பணிங்க, உங்க சரீரத்தை அர்ப்பணிங்க, உங்க பணத்தை அர்ப்பணிங்க, உங்க வேலையை அர்ப்பணிங்க, படிப்பை அர்ப்பணிங்க, குடும்பத்தை அர்ப்பணிங்க, பிள்ளைகளை அர்ப்பணிங்க. என்ன அர்ப்பணிக்கணும்? எல்லாமே. ஏன்னா அவர் தந்த வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா. அவர் தராட்டா நமக்கு வாழ்க்கை இல்லை.
அவர் தந்தார், அவர் உருவாக்கினார். எதுக்காக எனக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, ரொம்ப தெரியல. அவர் உருவாக்கினார், அவருடையவன், அவருடையவள். அப்ப எனக்குன்னு என்ன இருக்கு? இல்லை, அவருக்கு ஆசை, அவருக்கு திட்டம், அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். இப்படி எந்த அளவுக்கு நீங்க அர்ப்பணம் பண்றீங்களோ, பைபிள் படி நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு இயேசு ரெண்டு பேருடைய ஒரு கம்பாரிசன்ல பார்க்கும்போது அந்த பூரண அர்ப்பணிப்பு பூரண பலனை கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது ஈசாக்குடைய விசேஷம் தியானம் பண்ணுகிறது. அவன் தியானம் பண்ண போயிருக்கும் பொழுது அவனுக்கு மணவாட்டி வந்தாள். அவன் அப்பாட்ட மணவாட்டியை பற்றி ஒரு வார்த்தை பேசல, பொறுமையா இருந்தான். அப்பா கிட்ட அர்ப்பணிச்சுட்டு இவன் தியானம் பண்றதையே தெரிந்து கொண்டான். ஜெப வாழ்க்கையில ஈசாக்கு பெரிய விசேஷம். கர்த்தரை தியானிக்கிறவன், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவன், அது விசேஷம். அவன் காத்திருந்தான், வெற்றி கிடைத்தது. அவனுக்கு ஏற்ற துணை கர்த்தர் கொண்டு வந்தார். கல்யாணத்துக்காய் காத்திருக்கிறவர்களே, கல்யாணத்திலும் உங்களுக்கு பூரண பலனை தருவார், வாழ்க்கையெல்லாம் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு. யாரோ ஒருத்தனுக்காக காத்திருக்காத, எவ்வளோ ஒருத்திக்காக காத்திருக்காத, நீ பழகின ஆளுக்காக, நீ விரும்புகிற ஆளுக்காக காத்திருக்காத, கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது ஈசாக்கு, அவனுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்தார். 20 வருஷம் பிள்ளை இல்லை. ஆனாலும் அதுக்காக அவன் தெரிந்து கொண்ட ஆயுதம் ஜெபம். ஈசாக்கு தன் மனைவிக்காக, சொல்லுங்க, வேதமே தெரியாதவங்க மாதிரி இருக்காதீங்க, சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணினா, வேண்டுதல் செய்தான். அப்ப அதுலயும் அவன் கர்த்தரை தேடுகிற ஜெப வாழ்க்கை தான். பாருங்க, புத்திரபாக்கியம் இல்லையா, கர்த்தரை தேடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில எது இல்லை, எது குறைபட்டிருக்கு, எந்த பலன் கிடைக்கல, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் பூரண பலனை தருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இரவெல்லாம் ஜெபித்தவர். அவர் ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனா அவர் தான் அதிகமா ஜெபித்தார். ஆமென். ஜெபம் பூரண பலனை நமக்கு கொண்டு வரும். ஜெபத்திலே வளருவீர்களாக. அல்லேலூயா. அடுத்தது, ஈசாக்கு தகப்பனை மிகவும் மதித்தவர். ஸ்தோத்திரம். பல விஷயங்கள்ல சொல்லலாம். தகப்பனை ரொம்ப மதிச்சார். கல்யாண விஷயத்திலையும் தகப்பனுடைய இஷ்டம். வெட்டுனா பட்டயத்தை கையில் எடுங்கன்னா எடுத்து வெட்டுங்கப்பா, என்ன ஒரு ஒப்பு கொடுத்தலும், என்ன ஒரு மரியாதையும். அவர் கடந்து போன பிறகும் அவர் வெட்டின துறவுகளை இவன் வெட்டி திரும்ப தண்ணி கண்டான். அல்லேலூயா. அப்போ தகப்பனை மதித்த பிள்ளை அவன், அதுல ஆசீர்வாதம். இது கர்த்தருடைய வேதம் எங்கும் இருக்கிற சத்தியத்தையாக ஷார்ட்டா நான் சொல்றேன். ஆபிரகாம் ஈசாக்கில் மட்டுமல்ல, வேதம் ஃபுல்லா. நீ உன் பெற்றோரை மதிக்கணும். பெற்றோர் செத்து போயாச்சு, ஆனாலும் அவங்க சொன்ன வார்த்தையை நீ மதிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். உன் ஆசிரியர்களை மதிக்கணும், உன்னை நடத்துகிற தேவ ஊழியர்களை நீ மதிக்கணும். இந்த மதிப்புகள் எந்த அளவுக்கு உங்க உள்ளம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க இவங்களெல்லாம் மதிக்காட்டா நீ தேவனை மதிக்க மாட்டாய். நீ இவங்களெல்லாம் மதிக்காம தேவனை மதிக்கிறேன்னு சொல்றது வெறும் பாசாங். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால மதிக்கணும். எப்பொழுதும் பெரியவங்களை மதிக்கிற ஒரு தன்மை. இயேசு சொன்னாரு, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதைத்தான் குமாரன் செய்வார். அவர் பிதாவுக்கு ஈக்குவலானவர், ஒப்பானவர். ஆனா அவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யத்தான் வந்தேன். அவர் செய்யதை நான் பார்த்துட்டே இருப்பேன். அவர் என்ன செய்யறாரோ அதைத்தான் நான் செய்வேன். இப்படிப்பட்ட மதிப்பு. ஹல்லேலூயா. பிதாவை அவ்வளவு கனம் பண்ணினார். ஆமென். இதெல்லாம் நமக்கு பெரிய பாடங்கள். அதனால இதெல்லாம் படிச்சுக்கிடணும். அது மட்டுமல்ல, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார் என்று ஆதியாகமம் 26-28 அந்த மற்ற மக்கள் பார்த்து சொன்னார்கள். ஐயா, கர்த்தர் உங்களோட இருக்கிறார்னு நாங்கள் பார்த்தோம்.
நாங்கள் உங்களை சும்மா அடித்து துரத்திடலாம்னு நினச்சி ஏசேக்கிலையும் சித்தனாலையும் சண்டைக்கு வந்தோம். ஆனால் இப்போ புரிஞ்சிட்டோம், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் நமக்கு வெற்றி. பெரிய பிரபுக்களும் ராஜாக்களுடைய அதிகாரம் நமக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது வெற்றி ஆகாது. பெரியவர்கள் ஐஸ்வர்யவான்களுடைய சப்போர்ட் நமக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதனால கர்த்தர் என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுவோம். கர்த்தர் என்னோட இருக்கணும். நான் பிதாவுக்கு சித்தமானதை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று இயேசு சொன்னார். ஈசாக்குக்கும் இயேசுக்கும் ரொம்ப நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், பூரண பலனை அடைந்த இருவர், இவங்க வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கூட படிச்சு பாருங்க. இந்த வசனங்களை திரும்ப யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நாம் இழந்து போகிறவர்களாகவோ குறைந்து போகிறவர்களாகவோ குறைவுபட்டு போகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. வர வர வளர்ந்து பூரண பலனை அடைய வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி கூட்டத்தை முடிக்க போறேன். 5 நிமிஷமும் எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. முக்கியமா இப்போ மாம்ச இச்சைக்கு எதிராக, மாம்ச கிரியைகளுக்கு எதிராக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, hallelujah. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே. பாடும் பொழுது உலகம் அல்ல, இயேசு வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் அல்ல, இயேசு வேண்டும். என் சுய சித்தங்கள் அல்ல, இயேசு வேண்டும். இயேசு போதுமே போதுமே. இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். கைகளை தட்டி நல்ல ஆவிக்குள்ளாகி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, மாம்ச கிரியைகளை அழித்து ஆவியின் கிரியைகளை என்னிலே பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. மாமிச இச்சைகள் என் சிந்தனையில் அதுக்கு இடமே கொடுக்க கூடாதப்பா. போஜன பிரியத்தை என்ன விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஆமீன். பொருள் ஆசை, பண ஆசை போன்றவைகளை எடுத்து போடுங்கப்பா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஜீவனத்தின் பெருமைகள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு மாறட்டும், 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 மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாலியல் சம்பந்தமான எல்லாவித இச்சைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஜெயம் வரட்டும், விடுதலை வரட்டும், பலன் வரட்டும், மண் பானைகள் உடைக்கப்படட்டும். ஷபலபா கபரபா கபல பௌதரா. தீவட்டிகள் பிரகாசமா எரியட்டும், எக்காலம் துணிக்கட்டும். Jesus, riba ba ba ba, rakaba shadala baha. Oh, glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. அர்ப்பணிப்பை தாங்கப்பா, தியானம் பண்ணுகிற அனுபவத்தை தாங்கப்பா. பெரியோரை மதிக்கிற, கர்த்தரை மிகவும் கனம் பண்ணுகிற பழக்கத்தை தாங்கப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே, கிருபை அருளும், கிருபை அருளும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தர் வேண்டும், இயேசு வேண்டும், இயேசு போதும் என்கிற சிந்தையினால நிரப்புங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பூரண பலனை அடையணும், அரைகுறை பலன் அல்ல, பூரண பலனை அடைவதற்கு பூமிக்குரிய விஷயத்தில் எங்களுக்கு எதை வச்சிருக்கீங்களோ அதை அடைந்து கொள்ளணும். தெய்வீகத்திலும் எதை வச்சிருக்கீங்களோ அதை அடைந்து கொள்ளணும். அதுக்காக
எங்களை பக்குவப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், வழி நடத்தும் என்று கெஞ்சுகிறோம். நிச்சயமாக இன்றிலிருந்து எல்லாருக்கும் நிலைமை ஒரு வளர்ப்பிறையாக மாறட்டும். ஒரு பூரணத்துக்கு நேராய் கடந்து செல்லுகிற வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கைகளை ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எதிரிகளை வீழ்த்தி, தட்டைகளை தகர்த்து, கட்டுகளை உடைத்து ஜெயம் பெறுவதற்கு வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதியும். உம் ஜெயத்தின் கரத்திலே யெகோவானிசியே உம் பீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.